இதுதாங்க எங்கள் ஊர். சுற்றி பாருங்க. திஸ் இஸ் அவர் வில்லேஜ். இதுதான் எங்கள் கிராமம். இங்கிருந்து தான் சென்னைக்கு போய் சென்னையில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் கரண்ட்லி. லாஸ்ட் ஒரு 10 வருஷமாக. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருந்தேன். பெங்களூரில் வந்து ஒரு டிரைவராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட லைக் +2 முடிக்கிற வரைக்கும் ஊரில் தான் இருந்து கிராமத்தில் தான் இருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராகி, வேர்க்கடலை, அதே மாதிரி அவரை, துவரை, ஸோ அந்த மாதிரி தான். அதே மாதிரி ஆமணுக்கு இந்த மாதிரியெல்லாம் விளைவோங்க ராகி. ஸோ இது பாருங்கள், இது பார்த்திங்கன்னா ராகி. இது இதே மாதிரி இங்கே பாருங்கள், அங்கே பார்த்தீங்களா ஒரு குடிசை மாதிரி இருக்கா, அங்கங்கே இருக்கும் பாருங்கள் எல்லா இடத்துலையும். ஸோ இதுக்கு என்னத்துக்குன்னா, இந்த வேர்க்கடலை போடும்போது பார்த்திங்கன்னா இதுதான் வேர்க்கடலை செடி. ஸோ இதுதான் அவரைக்காய் செடி. ஸோ நைட்டில் வந்து இங்கே வருவாங்க காவலுக்கு. ஸோ இதில் தான் தூங்கிட்டு இருப்பாங்க அவங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம விவசாயிங்களோட வீடுன்னு சொல்லலாம். நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைக்கு இந்த விளைச்சல் இருக்கிற டைமில். ஸோ இந்த அறுவடை முடிகிற வரைக்கும், இது எல்லாம் அறுவடை முடிஞ்சு வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் ஸோ நைட்டில் வந்து இதில் தான் உள்ளே இருந்துக்கிட்டு ரவுண்ட் அடிப்பாங்க நைட்டு. ஏன்னா பன்னிங்க வந்து ரொம்ப அதிகமாக வரும் நைட்டில் தான் அப்படிங்கிறதுனால. இந்த சைடு தாங்க காவேரி ரிவர் வந்து அங்கே உங்களுக்கு தெரியுத மலை இதெல்லாம் தாண்டி போகணும். அதுக்கு நடுவில் தான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா காவேரி ரிவருங்கிறது வந்து அதுக்கு நடுவில் தான் ஓடுது. ஸோ நான் எப்போவுமே போகல ஆக்சுவலி. இங்கேருந்து நிறைய மக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் லைக் ஆடு மாடுக்கெல்லாம் வந்து தண்ணி இருக்காதுன்னு சொல்லி, அதே மாதிரி அதுக்கு சாப்பாடும் இருக்காது, அதாவது புல்லெல்லாம் இருக்காது இல்லைங்களா. சம்மரில் பயங்கரமாக வெயில் அடிக்கும் இங்கே. ஸோ இங்கே என்ன க்ரீனரி பார்க்குறீங்களோ சுற்றியும், இங்கே ஒரு க்ரீனும் பார்க்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சம்மரில் வந்து பார்க்கும்போது வெறிச்சோடி கிடைக்கும். ஸோ அந்த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய மாடு வச்சுருக்கிறவங்க அப்படி அவங்க எல்லாமே சம்மரில் வந்து எல்லாத்தையும் ஓட்டிட்டு அங்கே போயிடுவாங்க. அந்த காவேரி ரிவர் ஒட்டின மாதிரியே அந்த ஃபாரஸ்ட். சொல்லுமா. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, மாடு எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு அங்கே போயிடுவாங்கங்க. அந்த காவேரி ஒட்டின மாதிரியே அந்த ஃபாரஸ்ட்டுக்கு ஓட்டிகிட்டு போய் அங்கே தங்கிடுவாங்க. மாதக்கணக்கில் தங்கிடுவாங்க. ஸோ என்னென்ன தேவையான பொருட்கள் எல்லாம் சிம்பிளான பொருட்கள். ஸோ கொஞ்சம் அந்த ராகி மாவுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ராகி பாலெல்லாம் பண்ணுறதுக்கு அது, கொஞ்சம் அரிசி, இந்த புளி அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு. வீட்டிலேருந்து கிளம்பி நான் எங்களோட வயலுக்கு போயிட்டுருக்கேங்க. எங்களோட வயல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 2.5 கிலோமீட்டர் வருங்க எக்ஸாக்டாக. ஸோ வயலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரணும் அப்படின்னா லைக் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் நடக்கணும். ஸோ சின்ன வயசுலேருந்து எவ்வளோ நடந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நடந்திருப்பேன். ஏன்னா வயலுக்கு போயிட்டு வந்து 5 கிலோமீட்டரா, மறுபடியும் ஸ்கூலுக்கு 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டெய்லி 2 கிலோமீட்டர், போகிறதுக்கு ஒன்று வர்றதுக்கு 2 கிலோமீட்டர் நடக்கணும். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட லைக்கு ஊர்லேருந்து ஸ்கூலுக்கு 4 கிலோமீட்டருங்க. அப் அண்ட் டவுன் 8 கிலோமீட்டர் நடந்திருக்கும் ஒரு நாளைக்கு. ஸோ கணக்கே இல்லை எவ்வளோ நடந்திருக்கும்னு சொல்லி. ஸோ 40 வயசு இப்போ நம்ம ரீச் ஆனால் கூட இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னா லைக்கு. ஸோ சின்ன வயசில் நான் போட்டால் எங்கள் அப்பா அம்மா போட்டு கொடுத்தா அந்த விதை தான். ஸோ அவங்க எங்களை வந்து இந்த ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. சின்ன வயசில் அவ்வளோ நடக்க வச்சுருக்காங்க நம்மளை. ஸோ அதோட ரிசல்ட் தான் இப்போது இந்த வயசுலேயும் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கேன். ஆனால் சிட்டிக்கு போயிட்டு நான் எனக்கு என்ன ஒரு ஹெல்த் இருந்துச்சோ அப்படியே சைடாக போயிட்டாரு. அது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு தானே வந்துட்டு இருக்கேன் நான். ஏன்னா அது எப்போதுலேருந்தும் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா பாடிக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கடினமாக உழைப்பு இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ கடினமாக எங்கள் உடம்பு இருக்கும். அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கும். அது ரெண்டுமே சிட்டியில் வந்து ரொம்ப கடினமாக இருக்குது. வேறு ஒரு சிலர் மட்டும்தான் ஜிம்முக்கு போகிறது, கொஞ்சம் ஆரோக்கியமாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி, சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து எத்தனை பேரால் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ல தெரியல. ஸோ இப்படி தாங்க நடந்துட்டு போயிட்டே இருக்கணும். இவ்வளோ எங்கள் அம்மா வந்து இன்னுமும் இந்த வயசில் கூட கஷ்டப்படுறாங்க பாவம். இது நடக்கிறது மட்டும் இல்லைங்க, பொருள் தூக்கிட்டு போகணும், அங்கே விளைக்கிறத வந்து தூக்கிட்டு வரணும். ஆமாம்
ஆனால் நீ கேர்ஃபுல்லாக போகணும். ஒரு ஸ்டெப்பு மிஸ் ஆகி ஏதாவது கீழே விழுந்தா கூட மூஞ்சிலே படும் அடி, கல் கில்லு மூஞ்சிலே படும். அதனால யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ஆயுஸுக்கு தெரியணுன்றதுக்காக கூட்டிகிட்டு போகிறேன். வைப்பு கூப்பிட்டா வரமாட்டாங்க, நடக்க முடியாதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவான். அதே மாதிரி பாருங்கள், என் பெரிய பையனை கூப்பிட்டேன். ஏதோ ஃபுட்பால் விளையாடும்போது கால் அடிபட்டுருச்சு, என்னால் நடக்க முடியாது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டான். அதனால தான் இந்த குட்டி பையனை தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். குட்டி பையன் பாருங்கள், ஜாலியாக வந்துட்டுருக்காங்க, ஓடிட்டே வந்துட்டுருக்கான். ஸோ இவன் கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவாக தாங்க இருக்கான். அவனும் ஆக்டிவாக தான் இருக்கான். ஆனால் இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் விரும்ப மாட்டான் அந்தளவுக்கு, எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் ஃபுட்பாலெல்லாம் ரொம்ப விரும்பி விளையாட போகிறான். கிளாஸுக்கு போகிறான், ஃபுட்பால் கிளாஸுக்கு. அதே மாதிரி டான்ஸ் கிளாஸுக்கும் அவனே இஷ்டப்பட்டு அவனே ஜாலியாக போயிட்டு வந்துட்டுருக்கான். இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவன் என்ன இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறானோ அதுக்கு மட்டும்தான் நான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். நானாக எதுவுமே அவனுக்கு இதை பண்ணடா அது பண்ணடா இது பண்ண மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஊருக்கு வரும்போது அட்லீஸ்ட் வயலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி நான் கூப்பிடுவேன். ஆனால் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறான். நான் என்ன பண்ணுறது பாருங்கள். கிட்டத்தட்ட இப்போது முக்கால்வாசி வந்துட்டோங்க. முக்கால்வாசி தான் போகணும். எப்படி இருக்குது பார்த்தியா? ஃபுல்லாக கல் தான் பாரு, பாறை எவ்வளோ பெருசாக இருக்குது பாரு பாறை. ஜாலியாக இருக்கா? எஸ், எனக்கு தெரியும், அதான் கூப்பிட்டு வந்தேன் நான். நீ விருப்பப்படுவேன்னு எனக்கு தெரியும்டி, அதனால தான் கூப்பிட்டு வந்தோன்னே. இது ஒரு ட்ரெக்கிங் மாதிரி, நம்ம நடந்துகிட்டே போகலாம். இங்கே இல்லை, இன்னும் போகணும். நம்ம வா காட்டுற முன்னாடி போயிட்டே இதுக்கு ஃபாலோ பண்ண அப்படியே ரூட்டை. இந்த ட்ரெயில் இருக்குல்ல, இதுதான் ட்ரெயிலு போகிற வழி, கால் தடம். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போ. பட்டர்ஃப்ளை இங்கெல்லாம் நிறைய பார்க்க முடியும் பார்த்தியா? கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளைஸ் அங்கே ஒன்று இருக்குது. ஆமாம், இங்கே பாருங்கள், வயல்லையே இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபாரஸ்ட் இருக்கும். பார்த்து சாணியெல்லாம் இருக்குது, மாட்டுச்சாணி, பார்த்து போகணும். ஸோ இப்படி வந்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஊர் இங்கேருந்து தெரியுமா தெரியல ஆக்சுவலி. ஸோ அந்த சைட்லேருந்து நம்ம இப்படி சுற்றி இப்படி வந்திருக்கோம். இப்போ இப்படி போனால் எங்கள் சித்தாப்பாவுக்கு வயல் இந்த சைடு இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கு இதோ இந்த சைடு அந்த புளிய மரம் தெரியுதுங்களா? அதோ அந்த புளிய மரம், அதை ஒட்டி அதுவும் எங்களுக்கு தான் சேரும். அதை ஒட்டி அப்படியே கீழே ஒரு 4 ஏக்கர் இருக்குங்க. இங்கே பன்னிக்கு இந்த மாதிரி கவரெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், கம்பி சுற்றி கம்பி கட்டி அதில் கரண்ட்டு வச்சுருப்பாங்க. நைட்டில் மட்டும் ஆன் பண்ணுவாங்க. இந்த இதில் டே டைம் கூட சம்டைம்ஸ் ஆன் பண்ணுவாங்க. ஆயுஸ், இந்த கம்பியெல்லாம் தொடக்கூடாதுமா. சம்டைம்ஸ் டே டைம் கூட சில பேர் ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஷாக் அடிச்சிடும். கம்பி எந்த காரணத்துக்கும் தொடாத. இங்கே பாரு, தாத்தா கிட்டே இருக்குது டாகு, கத்துது பார்த்தியா? சவுண்ட் கேட்குதா? டாகோட சவுண்டு. ஃபாரஸ்ட் பொறுத்த வரைக்கும் லைக்கு இதுதான் நம்ம வயல். ஸோ இங்கேருந்து இந்த ஃபாரஸ்ட்டெல்லாம் நான் ஏறலைங்க. ஆனால் இந்த சைடு ஒரு வழி இருக்கும், ஒரு ட்ரெயில் இருக்கும். ஃபாரஸ்ட் போயிட்டு நம்ம விறகெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம் சின்ன வயசில், ஓகேங்களா? அதே மாதிரி அந்த சைடு ஒரு ட்ரெயில் இருக்கும். அந்த சைடும் லைக் இந்த சைடு ஒரு 2 ட்ரெயில் இருக்கும். இங்கே போயிட்டு வருவோம். ரொம்ப அந்த டைம்லலாம் காட்டுக்கு ரொம்ப போயிட்டு வருவோம் சின்ன வயசில். பார்த்திங்கன்னா விறகு எடுத்து வர்றதுக்காகட்டும், விறகு எடுத்து வர்றது சொல்லுவோம், காட்டு நெல்லிக்காய். ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாம் தேடி தேடி போவோம் சம்மர் டைம்ஸில் ஒரு பசங்களாக சேர்ந்து. இல்லைனா பெரியவங்க யாராவது விறகு எடுத்துகிட்டு வர போனாங்கன்னா அவங்க கூட போகிறது, நம்மளும் கொஞ்சம் விறகு எடுத்துகிட்டு வருது. அது கூடவே அந்த நெல்லிக்காய், இன்னும் சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும், கிடைக்கும். அதெல்லாத்தையும் வாங்கி கண்டுபிடிச்சி அதில் பிடுங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் கொண்டு வர்றது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவோம். அங்கே பாருங்கள், ஆக்சுவலி டாக் கத்திக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பாட்ட தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா ஆக்சுவலி காவலுக்கு வந்திருக்காங்க நைட்டு, இங்கேயே தூங்கிட்டாங்க. ஸோ இன்னும் வரல வீட்டுக்கு. ஸோ இங்கே தான் இருக்காங்க. டைம் பார்த்திங்கன்னா இப்போது 8 o'clock ஆகுதுங்க எக்ஸாக்ட்லி. டைம் பார்த்திங்கன்னா பச்சை பசைன்னு இருக்குங்க. பாருங்கள், எல்லாருமே ஆல்மோஸ்ட் இப்போல்லாம் இந்த மாதிரி விட்றாங்க. ஏன்னா பாருங்கள், அந்த இடத்துல ஆக்சுவலி அங்கே தான் தங்கியிருக்காங்க எங்கள் அப்பா. அங்கே தான் டாக் இருக்குது. குத்தாது, நன்றி. பேண்ட் ஃபுல்லாக போட்டிருக்கேன், முள்ள எதுவும் இல்லை. இங்கே ட்ரெயிலில் பார்த்து போய்டு. எப்படியே அங்கே பார்த்தியா டாகோட சவுண்ட் கேட்குது? டாகு தெரிஞ்சிருச்சு நான் அங்கே போகிறது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போ. ஆமாம், போ.
பாருங்கள், அந்த இடத்துல தான் அப்பா இருக்கார். எங்களை டாக் வந்து போய் பண்ணிடுச்சு டாக். அதுதான் அது அங்கேருந்தே கற்றுக்கிட்டு இருக்கு. அதை காட்டுறவாங்க. எப்போவுமே என் அப்பா கிட்டே ஒரு டாக் இருந்துகிட்டே இருக்குங்க வீட்டில். சரி, அது நைட்டில் இப்போது இங்கே வயலுக்கு வர்றதுனால எங்கள் அப்பா கூடவே வந்துடும் அது. ஸோ இந்த சைடு தான் எங்கள் சித்தாப்பாவோட வயல் இருக்கும். எப்படி சொல்கிறது, அது தெரியுதா? அந்த மரம் தெரியுதா? அந்த மரம் தெரியுதா? ஸோ அதிலிருந்து அப்படியே மேலே வரைக்கும் இருக்குங்க. அது ஒரு 4 ஏக்கர். நம்மளுக்கு வந்து இதோ இங்கேருந்து இதை ஒட்டி அப்படியே அங்கே போகும் அந்த சைடு. இது கிடையாது, இந்த வயல் கிடையாது. அங்கே விளைச்சல் தெரியுதா இதுக்கு அடுத்து? ஸோ அங்கே கோ கோ தட்ஸ் த ட்ரையல் மேன். தாத்தா இங்கே தான் இருக்காங்க. பார்த்து கால் எடுத்து வை. இரு ஒரு நிமிஷம் டக்கு எடுக்காத மாட்டுக்கு. வெயிட்டாக இருக்கு. வா. என்னடா என்ன ಎಷ್ಟು ಬೀಡಿ ಕುಡ್ದೆ ನೈಟಿಗೆ? ಒಂದು ದಿವ್ಸಕ್ಕೆ ಎಷ್ಟು ಕಟ್ಟು ಕುಡಿತೀಯ? ಒಂದು ಕಟ್ಟಲ್ಲಿ ಎಷ್ಟು ಬೀಡಿ ಇರ್ತದೆ? ಎಷ್ಟು ಒಂದು ಕಟ್ಟು? 25 ರೂಪಾಯಿ, 750 ರೂಪಾಯಿ. ತಿಂಗಳಿಗೆ. ಒಂದು ದಿವಸಕ್ಕೆ ಒಂದು ಕಟ್ಟು ಅಂದರೆ ಇದು ಎಣ್ಣೆ ಒಂದು ಕ್ವಾಟ್ರ 2 ಕ್ವಾಟ್ರ? ನೋಡು, ಬಿಡಿ ಸೇದಿ ಕೆಮ್ಮು ನೋಡು.